இன்றைக்கி வந்து ஐஐடியில் பயோடெக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு 500 to 900 சாம்பிள்ஸ் இந்த ஹோல் அந்த பிரெஸ்ட் கேன்சர் சாம்பிள்ஸை வந்து அதோட ஜீனோமை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பப்ளிக் ஏரியாவில் ஒரு கம்ப்யூட்டரில் அதை வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஹெல்ப் இருக்க போகிறதுனா, மெயினாக மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கேன்சர் பற்றி, அது ஏன் வருது, அதுக்கான டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இட் இஸ் டிபெண்ட் ஆன் நம்மளோட ஜீனோமிக்ஸ், கேன்சர் டியூமரோட டிஎன்ஏல மாற்றம், அண்ட் யாருக்கு அந்த கேன்சர் இருக்கோ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கிற சில மாற்றங்கள். ஆனால் மோஸ்ட் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் அந்த ஒயிட் பாப்புலேஷன், வெஸ்டர்ன் பாப்புலேஷன்லேருந்து தான் வரும். அண்ட் ஆல் தர் மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ராப்ரியேட்டாக ஹெல்ப் ஆகும். ஆனால் நமக்கு ஹெல்ப் ஆகலாம், ஆகாமையும் இருக்கலாம். பிகாஸ் நம்மளோட டிஎன்ஏ, நம்மளோட சேஞ்சஸ், கேன்சர் அதே இருக்கலாம், அதே பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம். ஆனால் நமக்கு வி மே ஹாவ் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ். அதை நம்ம கண்டுபிடிச்சாதான் வி கேன் மேக் இந்தியா பாரத் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட். அந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு தான் இந்த முயற்சி நம்ம மகாலிங்கம் சார் எடுத்திருக்கார். ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு 500லேருந்து 900 சாம்பிள்ஸை கம்ப்ளீட்டாக ஹோல் ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணியிருக்கான். இதிலேயே நமக்கு வந்து சில மாற்றங்கள் தெரியறது. எது முன்னாடி வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் இருக்கோ அது இல்லாமல் சில புது மாற்றங்கள் தெரியறது. அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ்டு, அப்படின்னா எவ்ரி ஒன், ஆல் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கிளினிஷியன்ஸ் இதை பார்க்கலாம், அவங்களோட டேட்டா இதில் ஆட் பண்ணலாம். அண்ட் ஐ எம் ஷுவர் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதனால் நாளைக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் நமக்கு இந்தியா ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இட் வில் ஹெல்ப் தி ஃபார்மா கம்பெனி டு டெவலப் நியூ ட்ரக்ஸ் இன் அவர் கண்ட்ரி ரேப்பிட்லி. அண்ட் ஃபைனலி பாப்புலேஷனில் இட் வில் ஹெல்ப் ஃபார் அர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஸ்க்ரீனிங். இப்போது டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோடைய பலன் குறைவாக இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? அப்படின்னு இல்லை. இப்போலேருந்து முன்னாடி ஒரு 5 வருஷம் பின்னாடியிலேருந்து நெக்ஸ்ட் 20 to 30 இயர்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் இப்போது மாலிகுலர் லெவல், டார்கெட்டட் லெவலில் தான் ஆக போகிறது. ஆல்மோஸ்ட் இப்போது ஒரு 50 ட்ரக் இப்போது ரிலீஸ் ஆகுது ஒரு வருஷத்தில் ஆல் ஓவர் தி வேர்ல்டுனா, ஆல்மோஸ்ட் 70% வந்து வில் பி மாலிகுலர்லி டார்கெட்டட் ட்ரக்ஸ். மாலிகுலர்லி டார்கெட்டட் ட்ரக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டியூமரோட ஜீனோமிக்ஸ் தெரிஞ்சு ஆகணும். ஸோ அதனால திஸ் வில் ஹெல்ப் வெரி மச் இன் த ஃபியூச்சர். அது ஆல்சோ நியர் ஃபியூச்சர். இதுக்கு முன்னாடி பண்ணுற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கன்வென்ஷனல் கீமோதெரப்பி, அதில் ஜீனோமிக் இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் இன் த ஃபியூச்சர் ஃபார் மாலிகுலர் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் திஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திக்கலான்றதுல பிரச்சனை இருக்காது சார்? அதை கேட்குறேன். இப்போ இருக்கக்கூடிய மெடிசன்ஸு இப்போ நம்ம ஃபாரின் கல்ச்சர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை இப்போ நம்ம வந்து இது முழுமை அடையல ரிசர்ச். ஸோ இப்போ இது வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமா? இப்போது பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக. இப்போது வெளிநாட்டிலேருந்து வர ட்ரக்ஸை வந்து அந்த மியூட்டேஷன் நம்ம இங்கேயும் செக் பண்ணுறோம். அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த டெஸ்ட் பண்ணி அந்த மியூட்டேஷன் இருந்தால் தான் எல்லா மெடிசன்ஸும் இப்போ யூஸ் பண்ணுறோம். பட் நம்மளே இந்த மெடிசன்ஸை டிஸ்கவர் பண்ணல. அந்த புது மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகுது.